கவி பேராசிரியர் வைரமுத்து அவர்களை நேர்ல பார்த்தாச்சு. நண்பர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை. ஒரு கிழமைக்கு முன்னாலே அறிவித்தல் வந்தாச்சு, இன்றைக்கு ஃபுல்லா கரண்ட் இல்லைன்னு. சொன்ன மாதிரியே கரெக்டா 6 மணிக்கு கரண்ட் போயிட்டு இன்றைக்கு ஃபுல்லா எனக்கு துணையா இருக்க போறவன் வந்தான். என் போன் ஒரு நாளைக்கே 3 தடவை சார்ஜ் போடணும். இவனும் இல்லாட்டி நான் ஃப்ரெண்ட்ஸ் பட விஜய் மாதிரி தான் இருப்பேன். அதோட இன்றைக்கு பயிற்சி கூட வர இல்ல. எழும்பி முதல் வேலையா டீயை குடிச்சிட்டு கையோட சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு இந்த கையை ஒருக்கா பார்த்தேன். காட்டுல இருக்கிற வேர்டு வர விட மோசமா வளர்ந்துடாது. அதாவது நகத்தை சொன்னேன், வெட்டுவம் போயிருந்தா சம்பவம் ஆயிடுச்சு. நானா எதுவும் பிளான் பண்ணி பண்றது இல்ல, அதுவா நடக்குது. நானும் ஃபர்ஸ்ட் உடைஞ்சிட்டு தான் நினைச்சேன். பட் சின்ன ஒரு ரிப்பேரிங் வேலை தான். அதை முடிச்சிட்டு கையோட நகத்தை வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படியான தாட்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் வரும். அப்பவே அதை பார்த்துட்டா ஓகே, சப்போஸ் இல்லையேண்டா மில்லிமீட்டரா இருக்கிறது சென்டிமீட்டரா மாறிடும். இப்பவும் நகத்தை தான் சொன்னேன். அது முடிய கரண்ட் இல்லாததன் காரணமாக எந்த வீடியோவும் பெருசா எடுக்கல. அதுக்கு பிறகு ஈவினிங் போல சுதன் வந்தான். நானும் அப்படியே கையோட ரெடி ஆயிட்டேன். எங்க என்று கேட்டீங்கன்னா அதான் நேற்று போனமே இன்விடேஷன் எடுக்க. இதுதான் நண்பர்களே அந்த இன்விடேஷன். அப்படியே பைக் எடுத்துட்டு டீ ஸ்பாட்ல ஒரு ஸ்டாப்பிங்க போடுவோம் போயிட்டோம். அங்க போனா எந்த மூஞ்சியை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த மூஞ்சியே இருக்குது. நைட்டுக்கு போனாலும் அங்கேயே இருக்கிறான், ஈவினிங் போனாலும் அங்கேயே இருக்கிறான். இருந்தாலும் ஒரு ஃபன்னான படியன் தான். அப்படியே அவனோட கொஞ்ச நேரம் கதையை போட்டுட்டு நேரா டீ குடிக்க இருந்தாச்சு. டீயை குடிச்சு முடிய பைக்குக்கும் போட்டுட்டு நேரா ஆரியகுளத்துக்கு போயிட்டோம். அங்க என்னடா எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆகிறதுக்கு வாரன்னு சொல்லிச்சினோம். கிளைமேட்டுக்கு அந்த டைம் கொஞ்ச நேரம் அங்க நிக்க நல்லா இருந்துச்சு. சில நிமிடங்கள் கழித்து எல்லாரும் நேரா ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். பைக்கை பார்க் பண்ணிட்டு என்ட்ரில எங்கட நேம் எல்லாத்தையும் பதிஞ்சிட்டு நேரா உள்ள போயிட்டோம். உள்ள எங்களுக்கு முன்னமே நிறைய பேர் வந்து இருந்துட்டோம். நான் போனது ஃபீல்டுக்கு இருக்கிற ஒரு ஆளா தான். பட் அங்க எங்கட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவன் மூலமா யூடியூபர் என்ற ஆசனத்தில் அமர்ந்தேன். அதுக்கு பிறகு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் வந்துட்டோம். பட் இன்விடேஷன்ல இருந்த ஒரு ஆள் மட்டும் வேறல. அது யாருன்னு இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்களா. எல்லாரும் வந்த பிறகு ஃபர்ஸ்டா பூஜை ஸ்டார்ட் ஆச்சு. பூஜை முடிஞ்ச பிறகு வந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஸ்பீச் பண்ணிச்சினோம். திரையில பார்த்து எல்லாரும் நேர்ல பார்க்க அவ்வளவு சந்தோஷம். நடுவுல சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சோட்டிஸ் வந்துச்சு. அதையும் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா ஸ்பீச் பண்ணிச்சினோம். லாஸ்டா வைரமுத்து அவர்களும் கதைச்சார். அப்படியே ஃபங்க்ஷன் முடிய நேரா வீட்டை வந்து தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.